என்ன வீடு ஒரு வாரமாக அமைதியாகவே இருக்கு. அப்படி இருக்க வீடு கிடையாது இது. இவ்வளோ வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். சரி அப்படியே நைஸாக அவ்வளோ சண்டை இழுத்து பாப்பா என்ன தான் சொல்கிறாருன்னு. நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. என்ன ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது? பாது தட்டுங்க, நான் கொண்டு வந்த சீதனமாக்கும். அதான் ஒன்றை மாதிரி வேலை செய்யுது. தேவையில்லாமல் என்ன எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது நீ கொண்டு வந்ததாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு எது வந்தாலும் இனிமேல் அது எனக்கு தான் சொந்தம், அது உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? ஓஹோ அப்படியா சங்கதி, உங்களை பார்த்துக்கிறேன். நீ அப்புறம் பார்க்குற, இப்பயே பாரு. இப்போ முன்னாடி பாரு, இப்போ பின்னாடி பாரு. நல்லா பார்த்துட்டியா? போய் வேலையை செய் போ. டிவி ஒர்க்காகுதா? சரி, எனக்கு டிவி பார்க்க முடியல, நான் போகிறேன். எங்கே போகிறீங்க? டிவி ஓடுது, ஆஃப் பண்ணிட்டு போங்க. உன்னை அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு, ஆஃப் பண்ணிட்டு போ. சி என்ன ஜென்மமோ. டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் போகிறீங்க. ஃப்ரிட்ஜை பாரு, வெறும் காய்கறி ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ஜங்க் ஃப்ரூட்ஸு, பர்கரு, பீஸா இது மாதிரி வாங்கி வச்சா நம்ம சூடு பண்ணியாவது திங்கலாம். இல்லை ஒரு சிப்ஸாவது இருக்கா? சி என்ன வீடோ. சரி நான் திறந்து வச்சுட்டேன், மூடி வை. எல்லாம் திறந்து பார்த்துட்டு போகிறீங்க, அதை மூடி வச்சுட்டு போக மாட்டீங்களா? ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்தால் போதும், கழுவுக்கு மூக்கு ஏற்ற மாதிரி உடனே வந்துடுறது. சி இது இருக்க இடத்துல இருக்க பிடிக்கல, நான் போகிறேன். இப்போயாச்சும் இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போங்க. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். உன்னை வேலை வாங்குறது தான் என் வேலை. நீ எனக்கு வேலை சொல்லாத சரியா? நான் தான் உனக்கு மாமியார், நீ எனக்கு மாமியார் இல்லை. வேலையை பாரு, போய் ஃபேனை ஆஃப் பண்ணு. இந்த கிழவிக்கு எவ்வளோதான் சொல்லு, காதில் கூட வச்சுக்க மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு மனசி அடி, நீ என்னடி சொல்கிறத நான் என்னடி கேட்கறதுன்ற மாதிரி இந்த கிழவி போகுது. இருட்டோம் வரட்டும், அவர் இன்னைக்கு இருக்கு கச்சேரி. பாக்கியா பாக்கியா, ஆனா கோபி வந்துட்டியா? எனக்கு என்ன கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். வேலை முடிஞ்சிருச்சுமா, தான் சீக்கிரமாக வந்துட்டேன். சரி எங்கே பாக்கியாங்க? இங்கே தான் பாரு, நான் எங்கே போனான்னு தெரியல. உள்ள வேலையாக தான் இருந்தேன், அவர் கேட்கவும் தெரிலன்னு பாரு கிழவி. எங்கே ஒரு நிமிஷம் வாங்க, ரூமில் போய் பேசலாம். ஓஹோ என்னை கோத்தோட பார்க்குறியா நீ? பாக்கியா இப்போ தான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் காஃபி ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா கொடுவேன். சரி இருங்க, நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்ன உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே மாட்டேன்துடா தெரியுமா? ஏமா அப்படி சொல்கிறா? உன்னை நல்லா பார்த்துப்பா, நல்லா செய்வா, ஏன் அப்படி சொல்கிற திடீர்னு? இல்லைடா இப்போல்லாம் நான் எல்லாத்துக்கும் மறந்துடுறேன். வயசாகிடுச்சுல்ல அம்மாவுக்கு. ஃபேனை போட்டால் மறந்துடுறேன், ஏசியை போட்டால் மறந்துடுறேன், டேப்பு திறந்தால் மறந்துடுறேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் மறந்து போயிடறேன்டா அம்மா. அதுக்கு இந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு அப்படி ஏசுதுடா, என்னன்னு கொஞ்சம் கேளுறாமா அவனை. என்னது ஒன்று ஏசுறாடா? வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அவன் என்ன பேசிட்டானே, அவன் மேலே கையை கண்டா வச்சிடாத. பாவம் அந்த பொண்ணு நம்ம வீடு தேடி வந்திருக்கு சரியா? அதை எதுவும் சொல்லிடாதப்பா. ஏதோ அம்மாவுக்கு மனசில் பட்டுச்சு சொன்னேன், அவ்வளோதான். இந்தாங்க காஃபி. ரைட்டு, இப்போ ஒரு கச்சேரி நடக்கும், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதா. ஜாலி ஜாலி. எங்கள் அம்மாவை திட்டினியா? நான் எங்கே திட்ட போகிறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் கேட்கல. எங்கள் அம்மாவை ஃபேன் போட்டதுக்கு, ஏசி போட்டதுக்கு, திருப்பி டேப் திறந்து விட்டதுக்கு, ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போனதுக்கு திட்டினியா? கிழவி வந்தோன்னே எல்லாம் சொல்லிட்டாளா? இப்போ பாருடி ஏன் ஆட்டத்தை. அது வந்துங்க. ஏய் வாயை திறக்காத. அதே எங்கள் அம்மா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வயசானவங்க, மறந்து போட்டு போகிறாங்க. நீ தான் ஆஃப் பண்ணணும். நீ எதுக்கு வீட்டில் இருக்க? வெட்டியாக தானே வீட்டில் இருக்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ தான் சரி பண்ணணும். அவங்க ஏதாவது மறந்துட்டாங்கன்னா நீ தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். புரியுதா? வயசானவங்க அவங்க, தெரிஞ்சு நடந்துக்கோ. காஃபி வேணா ஒன்று வேணாப்பா. எங்க என்கிட்ட பேசிட்டு நைஸாக திரும்பி பாருங்கள் உங்கள் அம்மா ஆட்டம் போடுறத. எங்கடி ஆட்டம் போகிறாங்க? அவங்களே பாவம் நீ திட்டிட்டேன்னு சோகத்தில் இருக்காங்க. ஸ்லோ மோஷனை விட ஸ்லோவாக திரும்பி பார்க்குறியா? உனக்கு எப்படியா தெரியும் உங்கள் அம்மா நடிக்கிறது? ச்சே, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு. அடியே பாக்கியா, அவன் என் ஒரே பிள்ளை. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஏன்னா அப்படி நான் அவனை வளர்த்து வச்சுருக்கேன். அவன் எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? இனிமேல் ஓ சில்லாலங்கடி வேலைலாம் ஏன் கிட்ட காட்டாத. உன் வேலையை பாருப்ப. அடியே ஈஸ்வரி கிழவி, ஓ ஆட்டத்தை நீ இங்கே காட்டிட்ட. இனிமே பாக்கியாவோட ஆட்டத்தை நீ பார்ப்ப. உன் பையன் எப்படி தெரிக்கிறான்னு மட்டும் பாரு.